எழும்பி பிரகாசி என் மகனே, எழும்பி பிரகாசி என் மகளே. உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது. உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது. மகிமை உன் மேல் உதித்தது. அவர் மகிமை உன் மேல் உதித்தது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாக்கு தேவனாய கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படியாக இந்த நாளில தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? இயேசு ராஜா, எங்களோடு பேசுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. நாம் எடுத்து வாசி நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம், அதுல 18ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நியாயாதிபதிகள் 13:18. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்னவென்று கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். நம்முடைய தேவன் யாருங்க? அதிசயமானவர். ஆமே. ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா. அதிசயம்னா கிரகிக்க கூடாதபடி அற்புதங்களை செய்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடம் ஆண்டவர் கிரகிக்க கூடாதபடி. ஆமா, செங்கடல் 2ஆ பிளக்குமா, தண்ணீர் இருக்க, கடல் இருக்கு, எப்படி போறது ஒரு வழியும் தெரியலையேன்னு சொல்லிட்டு திக்கு மக்கள் ஆடி பயந்து நடுங்கி கொண்டிருந்த வேலையில எதிரி வந்தா கொன்றுவானேன்னு சொல்லி நடுக்கத்தோடு காணப்பட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய வல்லம் இறங்கி அதிசயம் செய்தது. உங்க வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு நடுக்கத்தோடு பயத்தோடு இருக்கிறீங்களா? இந்த மனவை கூட ஆண்டவர் சமுத்திரம் பலிவிட செய்வதற்கு கண்டவரே பலியை ஏற்றுவீங்க சொல்லி கேட்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? வசனம் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போம். 20:21 சொல்லுகிறது, அக்கினி ஜுவாலை பலிபிடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபிடத்தின் ஜுவாலை ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகம் குறப்பட விழுந்தார்கள். கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருது. கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவர் குழந்தைய தருவேன்னு சொல்ல மனோட்ட வாக்கு பண்ணுகிறான். சோத்திரம். ஆண்டவர் சொன்ன அதை சரியா எனக்கு நேரம் வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற சிம்சோன் அவனுக்கு தருவேன்னு சொல்றாரு. அதிசயமானவர். உங்க வாழ்க்கை அதிசயம் நடக்க போகுது. அப்ப அதிசயம் நடக்க போதுன்னா நீ அதிசயமானவன் நீ நம்பணும். எப்படி நம்பணும்? அரங்கணும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடு உன் தேவனகத்துல அன்பு கூறு. முழுமையா நீ ஆண்டவர் நம்பும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாகிற. டாக்டர் என்னாலும் சொல்லலாம், உங்க சரீரம் என்னாலும் சொல்லலாம், ஆனா தேவனுடைய நாமம் அதிசயமானது. எகிப்துக்கு வரப்பின வியாதி ஒன்று உனக்கு வரப்பண்ணே, உடம்புல எந்தெந்த பிறவினமா இருக்கலாம் கலப்பலாம், ஆனால் தேவன் அதிசயம் என் வாழ்க்கையில செய்வார் என்று நீங்க நம்பும் பொழுது உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். 38 வருஷமா வியாதியை கிடந்தான், ஆண்டவருக்கு அதிசயத்தை செய்தார். தண்ணீரை திராட்சரசமாய் மாத்தின ஆண்டவர். சோத்திரம். உங்க கடன் பிரச்சனை நிச்சயமாக மாறும். எப்பேற்பட்ட நீங்க சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் மாற்றி அமைக்க வல்லமைய தேவனாய் இருக்கிறார். அவங்கள நம்ம கஷ்டம், நம்ம கஷ்டப்படுறத பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணல, சரி நீ மாட்டிக்கிட்டே அப்படின்னு நம்ம விட்டு விடுற தேவன் அல்ல. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அதுல இருந்து தப்பி துகள வழியை என்ன பண்ணுவார்? உண்டு பண்ண ஆபத்து காலத்தை இன்னொரு கூப்பிட்டு நான் என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர். அவர் அதிசயங்களை செய்கிறது. இந்த இடத்துல ஒரு அதிசயமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தன்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதத்தை காணுங்கப்பா. ஆகாரு தண்ணி இல்லாம இருக்கும் பொழுது அதிசயத்தை தேவன். வனாந்திரத்துல தண்ணி வருமா? வனாந்திரத்துல கர்த்தர் ஆறுகளை உண்டு பண்ண வல்லமில்ல தேவனா இருக்கிறார். நீங்க எப்படிப்பட்ட வனாந்திரமாக வந்து எப்படிப்பட்ட நெருக்கமான பாதையில சோர்வான இடங்கள இருந்தாலும் கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புகிறார். யாருங்க தெரியுது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ அதிகாரம் படைத்த ஆண்டவராக இயேசு சொல்றவங்க, தூசியை விட்டு எழுந்து நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். அற்புதங்களை செய்கிறவர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுடைய சரீரம் மெலிஞ்சு போய் ஒண்ணும் இல்லாம வியாதினால சரட்டான் எடுக்க என்ன பண்றான்? மேல சுரண்டான். எதுவுமே இல்லை வாழ்க்கையில, எல்லாமே ஜீரோல இருந்தது. ஆனா ஆண்டவர் அவனை ஹீரோ மாதிரினார். கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவர் பாருங்க, அவர் அதிசயமானவர். 2 மடங்கான பிள்ளைகளை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுக்காக சில பாடுகளை அனுபவிக்கிறீங்களா? தேவனுடைய சமூகத்துக்காக, தேவனுக்காக சில துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கீங்களா? நான் உண்மையா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன், சில பாடுகள் அனுபவிக்கிறேன். 2 மடங்கான அதிசயத்தை உங்க வாழ்க்கையில தேவன் செய்வார், நிச்சயமாக செய்வார். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது,
சோத்திரம். கர்த்தருடைய துணை தரையில முகம் கூப்பிட என்ன பண்ணாங்க, அவங்க 2 பேரும் விழுந்து அவங்க 2 பேரும் குடும்பம் விழுந்து கர்த்தரை சோத்திரம் பண்றாங்க. நம்ம தேவ சமுத்திரம் விழுந்துடணும், சாஷ்டாங்கமா காலில் விழுந்து ஆண்ட சமுத்திரம் கும்பிடணும். இன்னைக்கு மக்கள் எங்கெங்கேயோ என்ன பண்றாங்க, விழுந்து கிடக்குறாங்க. நாம விழுந்து கிடக்கிற இடத்துக்குன்னா யோசுவா தேவனுடைய சமூகத்துல விழுந்து கிடந்தா கர்த்தருக்கு மகிமை உண்டா. நாம விழுந்து ஒரு நாள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். அவன் கணவன் மனைவியாக விழுந்து கிடந்து ஜோம், ஆண்டவர் எனக்கு செய்யுங்கப்பா, எனக்கு அதிசயத்தை செஞ்சுதான் ஆகணும், எனக்கு நீ செஞ்சே ஆகணும்னு சொல்லி பிடிவாதமா கேட்டு பாருங்க. யாக்கோபை ஆஸ்வதித்த தேவன் நிச்சயமா உங்களுக்கும் அதிசயங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய நாமம் அதிசயமானது என்று எழுதப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகத்துல விழுங்க, தேவ சமூகத்துல முறையிடுங்க. உங்க சரீரத்துல அற்புதம் நடக்கும், உங்க பிள்ளையோட வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், உங்க தொழில ஒரு அற்புதம் நடக்கும், உங்க பிசினஸ்ல ஒரு அற்புதத்தை, உங்க ஊழியத்துல ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார். கடந்து நினைச்சு கலங்காது, கடந்து நன்றி சொல்லி கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார். அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லுகிற ஆண்டவர் அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை பலப்படுத்தும்படி அவர் அதிசயமானவர். மனோவா குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, நமக்கும் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவன் ஜெபம் பண்ணுவோமா, என் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யுங்கன்னு சொல்லி கேட்போமா. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பிள்ளைகளை இவரையும் அதிசயமாய் நடத்தி வந்த கிருபை ஆண்டவரே, இந்த நாளிலே கூட ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் உண்டாகட்டும். என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்து விடாத என்று ஏக்கத்தோடு கண்ணீரோடு உங்களுடைய வாசலிலே காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, நீ அற்புதம் இந்த நாளிலே செய்வீராக. இதை செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே ஒரு வல்லமை இறங்குவதா. அற்புதங்களை செய்யுங்க, நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரச் செய்யுங்க, வனாந்தரங்களை செழிப்பாக்குங்க ஆண்டவரே. அப்படியா செய்யப்படுங்க. நன்றி. வறுமைகள் ஒளியட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அதிசயங்களை காண பண்ணுவாராக. எழும்பி பிரகாசி என் மகனே, எழும்பி பிரகாசி என் மகளே.